உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. ஏறக்குறைய 1.5 மாதங்கள் கழித்து மீண்டுமாய் இந்த நாள் திருப்பலி, வெள்ளிக்கிழமை திருப்பலி, 11 மணி திருப்பலி, காலை திருப்பலி, மாலை திருப்பலி ஆராதனைகள் நடைபெறுகின்றன. எனவே இந்த நாள் நம்முடைய பொன்னான நாள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆலயத்திற்கு வா, என் திருப்பலியிலே பங்கேடு, இதோ உனக்காய் உடலாய் இரத்தமாய் என்னை உடைத்து கொடுக்கிறேன், என்னை பருகு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்று இயேசு சாமி தம்மையே இன்றைக்கு நமக்காய் கையளிக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சியோடு சொல்வோம் பிரைஸ் தி லார்ட். எனவே நம்மளுடைய தேவைகள், ஆசீர்வாதங்களை நிறைவாய் இந்த திரு இருதய ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் வல்லமையிலே நாம் பெற தடையாயிருக்கிற நம் பாவங்கள், பிழைகளை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவிலும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தன் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் உற்சாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான முதல் வாசகம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 வரை. சகோதர சகோதரிகளே, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை. அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே,
உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர். என் புகலிடமான ஆண்டவரே, உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டே, என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீ, என் பாவத்தையும் போக்கினீ. என் புகலிடமான ஆண்டவரே, உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். என் புகலிடமான ஆண்டவரே, உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உன் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. Alleluia, 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 alleluia. உம்மை நாங்கள் நம்பியிருப்பதா, உமது பேர் எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த பொழுது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயர்களுடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே உங்கள் இருளில் பேசியவை பொருளில் கேட்கட்டும், உங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீட்டின் மேல் தளங்களில் அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கின்றேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேனோ
கொன்றன் பின் நகரத்தின் தள்ள வல்ல அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவர்களுக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லை. உங்கள் தடைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்றார் இயேசு. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. திருப்பலிக்கு முன்னாடி நானும் பங்கு தந்தை தாமஸ் ஃபாதர் அவர்களும் பாடகர் குழுவினும் அங்கே அமர்ந்திருந்தோம். அப்போது கீபோர்டு வாசிக்கிற ஜோஸ்வா அவர் சொன்னார், இந்த பூசைக்காக அப்படி நாங்கள் ஒன்றாக அங்கே அமர்ந்து இருப்பது கிடையாது. இந்த நாளில் வெவ்வேறு வேலைகள் இருக்கும். காலையிலே எங்கள் ஜெபங்கள்லாம் முடித்து விடுவோம். அந்த திருப்பலி நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு தான், பூசைக்கு தான் நேரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் அங்கு அமர்ந்து, நானும் ஃபாதர் பாடகர் குழுவினர் அமர்ந்திருக்கிற பொழுது ஜோஸ்வா சொன்னார், இதற்காகத்தான் நம்ம இத்தனை நாட்களாய் காத்திருந்தோம். ஏனென்றால் இந்த நாட்களில் அப்படி அமர மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தொடர் திருப்பலி இருக்கும் என்பதால் எங்களுக்கு நேரம் இருக்காது. இது எதனுடைய வெளிப்பாடு என்று நாங்களே பேசிக்கொண்டோம். இதற்காகத்தானே காத்திருந்தோம். திரைப்பட பாடல் கூட உண்டு. திரைப்பட படம் பெயர் கூட, இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இதற்காகத்தானே இத்தனை நாள் இருந்தோம். இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வர, அவருடைய திருவுடலை பார்க்க, அவருடைய திருவுடலை நம் உடலுக்குள் கொண்டு சென்று அவரை பெற்றுக்கொள்கிற ஆண்டவரை பெறுவதை விட பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? எனவே அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து சொல்வோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே 5ஆம் சார்லஸ் என்ற ஒரு அரசன் 14ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் நாட்டை ஆண்டு வந்தார். அவர் ஆட்சி காலத்தில் மிக சிறப்பாக இருந்த ஆட்சி காலம் அது பிரான்ஸ் நாட்டிலே 14ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது அரசன் தன்னுடைய மகனை அழைக்கிறார். தன் மகனை அழைத்து ஒரு அறைக்குள் அவனை வர வைக்கிறார். அந்த மகனும் அந்த அறைக்கு வருகிறான். அந்த அறையிலே ஒரு மேசையின் மீது ஒரு பக்கம் மணிமூடம், அந்த மகுடம், மணி மகுடம் இருக்கிறது, அரசனுடைய மணி மகுடம். மற்றொரு புறம் ஒரு வாளானது இருக்கிறது, ஒரு பெரிய கத்தி, சண்டையிடுகிற ஒரு வாள் ஆனது அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசன் தன் மகனை பார்த்து சொல்லுகிறான், மகனே, இரண்டுமே உன் அருகாமையில் இருக்கிறது. ஒன்று என்னுடைய மணிமகுடம், மற்றொன்று வாள் இருக்கிறது. எதை வேண்டுமோ தேர்வு செய் என்று அரசன் சொல்லுகிறான். இவன் அரசனுடைய மகன் அல்லவா? எனவே அரசன் நினைத்தான், தன் மகன் அந்த மணிமகுடத்தை தான் எடுப்பான், அந்த கிரீடத்தை தான் எடுப்பான் என்று நினைத்தான். ஆனால் அந்த மணிமுடியை அவன் எடுக்காமல் அந்த மகன் சென்று வாளை எடுத்தான். அரசனுக்கு ஆச்சரியம். ஏன் நீ வாளை எடுத்தாய்? நீ என்னோட மகன் அல்லவா? நீ மணிமகுடம் எடுப்பாய் என்று நினைத்தேனே என்ற உடனே அந்த மகன் மிக அழகாய் சொன்னானா, இந்த வாளை கொன்று நான் அந்த மணிமகுடத்தை வென்றெடுப்பேன், என் எதிரிகளை கொண்டு நான் ஆட்சியை பிடிப்பேன். எனவே தைரியமாய் நான் வாளோடு நிற்கிறேன், உங்கள் இடத்திற்கு நான் வந்தே தீருவேன் என்று சொன்னானாம். அன்பர்களே, இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை சிந்தனைகளுமே அதையாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த நாள், இந்த திருப்பலி ஏறக்குறைய 1.5 மாதங்கள் கழித்து, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அலோ பண்ணாங்க, மீண்டும் தடை செய்யப்பட்டது. மீண்டும் இன்றைக்கு அரசு நமக்கு இந்த ஆணை பிறப்பித்து மீண்டும் ஆலயங்களை திறக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த அனுமதி எது என்றால், எப்படி அந்த அரசன் காட்டிய உடனே அந்த மகன் சென்று வாளை எடுத்து நான் அந்த அரசை வெல்லுவேன், இந்த மணிமகுடம் என்னுடையது, என்னால் வெல்ல முடியும் என்கிறானோ, அதே போல இந்த திருப்பலி
உன்னால் முடியும், உன்னால் முடியும். இந்த ஜெபத்தை கையில் எடுத்துக்கொள். இந்த திருப்பலி உன்னுடைய ஆசீர்வாதம். இந்த வாள் என்ற திருப்பலியோடு வெளியில் சென்று போராடு, நீ வாழ்க்கையை வெல்வாய். எனவே ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நற்செய்தியில் சொன்ன வார்த்தை, அஞ்சாதீர்கள். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். எவ்வளவு அழகான இறை வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரார் பாருங்க. அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். இந்த சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேன்மையானவர்கள். இந்த சிட்டுக்குருவி என்பது ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவி, அதுதான் வீதம். ஆனால் 5 சிட்டுக்குருவி என்று நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. ஒரு காசுக்கு அப்படி என்றால் சிட்டுக்குருவியை இலவசமாக கொடுக்கிறார்கள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று கூட ஆண்டவருடைய அனுமதியின்றி கீழே விழாது என்று நற்செய்தி சொல்லுகிறது. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தரவு சொல்லுகிறது, ஒரு மனிதருக்கு, நல்லா முடி இருக்கிற ஒரு மனிதருக்கு சராசரியாய் 1,45,000 முடிகள் இருக்குமா, தலைமுடி. 1,45,000 முடி. சராசரியா நல்ல முடி இருக்கிறவர்களுக்கு அந்த தலைமுடி நமக்கு தெரியும், வாரும்பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த முடி விழும். அது முடி விழும் பயப்பட தேவையில்லை. எப்படி ஒரு 10 முடி விழுதுன்னா ஒரு 5 முடி நிச்சயமா வரும். எனவே அந்த முடி கீழே விழுவது கூட என்னுடைய அனுமதி. சாதாரண ஒரு முடி 1,45,000 முடிகள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை தர வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அந்த 1,45,000 முடிகள் கூட என்னுடைய அனுமதியின்றி கீழே விழாது. அப்படின்னா நான் உன்னை விட்டுருவேனா? 1,45,000 முடி அது ஒன்றுக்கும் பயன்படாது. ஆனால் அதற்கு நான் அணி செய்கிறேன் என்றால், இந்த சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். வார்த்தையை பாருங்க, சிட்டுக்குருவி இலவசமா கொடுக்கறாங்க. ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவி தரணும், ஆனா எக்ஸ்ட்ராவே தராங்க. அப்படின்னா மலிவானது. எதை கடைக்காரன் கொடுப்பான் அப்படின்னா, எது விலை போகவில்லையோ, எது எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை சேர்த்து கொடுப்பாங்க, ஆஃபர் போடுவாங்க. துணி நன்றாக விற்கவில்லை என்றால் இந்த நாட்கள் எல்லாம் ஒரு ஆஃபர் வரும், 2 பேண்ட் வேணா 1 பேண்ட் ஃப்ரீ. அந்த ஃப்ரீ பேண்ட் அவ்வளவா விற்கப்படாமல் இருந்திருக்கும். எனவே அடுத்த சலுகைக்கு முன்னாடி தள்ளிவிட வேண்டும் என்று. அப்படி வேண்டாம் என்று ஒதுக்குவற்றிற்கே ஆண்டவர் சொல்றாரு, அவற்றையே நான் அணி செய்கிறேன் என்றால், அதையே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றால், அதன் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது என்றால், எனக்கு பிரியமான மகனே மகளே, உன் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது. எனவே சொல்லுகிறேன், அஞ்சாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். திடம் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. 1.5 மாதங்கள் கழித்து தெரிகிறது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி, அஞ்சாதீர்கள், திடம் கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக ஆசீர்வாதமானது, வாழ்க்கை மிக அற்புதமானது, வாழ்க்கை மிக விசாலமானது. எனவே தடைகள் எதுவாக இருந்தாலும், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் குடும்ப வறுமைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் மனபாரங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் மாமியார் மருமகள் சண்டைகள் எதுவாக இருந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதீர்கள். அவ்வளவுதான், இதுதான் இன்றைக்கு செய்தி, அஞ்சாதீர்கள். எனவே இறைவனுடைய செய்தி இந்த அஞ்சாமல் இருப்பது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லுகிறார் என்றால், ரொம்ப அழகான வரியை பயன்படுத்துறார் பாருங்க. இந்த உலகத்திலே உன்னை கொல்ல வல்வரனுக்கு அஞ்சாத. இந்த உலகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்திலே உன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் கொள்பவனுக்கு அஞ்சு. அப்படின்னா செய்தி, நீ எனக்கு அஞ்சு இரு, அது போதும். நீ எனக்கு பயப்படு, அது போதும். தெய்வ பயத்தோடு இரு. Fear of the Lord is the beginning of the wisdom. இறை பயமே ஞானத்தினுடைய தொடக்கம். நீ எனக்கு பயந்திரு, நீ ஞானத்தோடு இருப்பாய் என்ற செய்தியை இறைவன் வழங்குகிறார். எனவே இறை பயத்தோடு இருப்போம், அஞ்சாமல் இருப்போம். சொல்வோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, இது நம்மளுடைய நாள், நம்மளுடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பொன்னான நாளாய் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான நாளாய் பார்க்கிறேன். என்றால் ஒரு சைடு டெவலப்மெண்ட் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கொரோனாவையும் தாண்டி, இந்த லாக்டவுனையும் தாண்டி வளர்ச்சி என்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் யதார்த்தத்திலே மற்றொரு சைடு பயமும் பய உணர்வு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் மனிதன் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் மனிதன் உயர்ந்தாலும், எவ்வளவுதான் மனிதன் உயர்வுக்கு சென்றாலும், ஆண்டவர் ஏன் இந்த பயப்படாத, இவ்வளவு வளர்ந்து இருக்குதே, அப்ப பயம் குறைஞ்சிருக்கணுமே,
இவ்வளவு வளர்ந்திருக்கிறோமே, படித்திருக்கிறோமே, கணினி தெரிஞ்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு மொபைல் போன்ல என்ன வேணா பண்ண முடியும். இதோ இங்க நடக்கிற திருப்பலி இன்னும் 1 மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். இவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆனாலுமே பயம் குறைந்திருக்க வேண்டுமே என்றால், உண்மையில் யதார்த்தம் எதை சொல்லுகிறது? நமது வாழ்க்கைப்பாடு சொல்ற செய்தி என்ன தெரியுங்களா? பய உணர்வு அதிகரித்து இருக்கிறது. ஒரு சைடு நம்ம வளர்ந்திருக்கிறோம், உண்மைதான், டெக்னாலஜில, டெவலப்மெண்ட்ல, அறிவியல் வளர்ச்சியில. மற்றொரு புறம் பய உணர்வில் இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் போட்டி, அதனுடைய வெளிப்பாடுதான் பொறாமை, அதனுடைய வெளிப்பாடுதான் கோபம். இவையெல்லாம், இந்த போட்டி, இந்த பொறாமை, இந்த கோபம் உங்களுக்கே தெரியாது. ஏன் எனக்கு கோபம் வருது? உங்களுக்கே தெரியாது. ஏன் நான் பொறாமையோடு இருக்கிறேன்? உங்களுக்கே தெரியாது. நான் அதனை விட மேலோங்க வேண்டும் என்ற சிந்தனை, நான் வளர்ந்தனா என்பதை விட, ஐயோ அவன் வளர்ந்துட்டானே, அவன் மட்டும் மேல போயிட்டே இருக்கிறானே, அவனுக்கு மட்டும் நடக்குதே என்ற உணர்வெல்லாம், அந்த பொறாமை எல்லாம் ஏன் வருகிறது என்றால் பய உணர்வே காரணம். இந்த உலகத்தை பார்த்த பய உணர்வினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த போட்டியுமே, இந்த பொறாமையுமே, இந்த கோபமே. எனவே முதலிலே நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அஞ்சாதே. 2 வழிகள். இந்த பயத்திலிருந்து, இந்த அஞ்சாதே, எப்படி ஆண்டவரை நான் அஞ்சாம இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே. பிரைஸ் தி லார்ட். இறைவா, உம்மை நான் பிடிச்சுக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, என் குடும்பம் உன்னை இறுக பிடிச்சுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வீட்டில் இருக்கிற தேவையற்றவை, என் வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்றவை எல்லாம் கலைந்து போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து தெய்வீக திருப்பலியில் ஒப்புக் கொடுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். வந்தோம் தந்திடவே, தந்தாயிற்றிடுவார். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம், அன்பாயிற்றிடுவார். வந்தோம் தந்திடவே. இறைவா, உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? இறைவா, உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தார், எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே, தந்தாயிற்றிடுவார். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம், அன்பாய் ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனின் இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்குவீராக. அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி
எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயிர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலுமிருந்து அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேறி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். அன்பர்களே, இதோ உங்கள் இயேசு. உங்கள் நேரம், உங்கள் ஆசீர்வாத தருணம். எதற்காக கோயிலுக்கு வந்தீங்களோ, எது வேண்டும் என்று இந்த திருப்பலிக்காய் இத்தனை நாள் காத்திருக்கின்றீர்களோ, ஒப்பு கொடுங்கள். இயேசுவின் மகத்தான தருணம் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வருகிறார். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி யார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருளையினர் அனைவரோடும் திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அவிலா தெரசா, இவ்வுலகில் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரிங்கட்டளையால் கற்பிக்க பெற்று வேத வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
மரியே என்றும் இரக்கம் வையும் உம்மை விட்டு பிரிய விடாதையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். தாயும் தந்தையுமான இயேசு, உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு சாமி வந்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் இதோ 1.5 மாதங்கள் கழித்து திருப்பலியை காண வெள்ளிக்கிழமையில இந்த ஆலயத்துல அவர் உடலை பார்க்க, அவர் ரத்தத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு, ஆசீர்வாதத்தை பார்க்கிற ஒரு வாய்ப்பு. ஒப்பு கொடுப்போம், முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம் தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நம் கண்ணீர்களை எல்லாம் அவரிடம் சமர்ப்பிப்போம். நம் வேதனைகள், பாரங்கள், எந்த நோக்கத்திற்காய் ஆலயம் வந்தோமோ, எது வேண்டும் என்று செபித்துக் கொண்டிருக்கிறோமோ, என்ன ஆசீர்வாதம் நடைபெற வேண்டும் என்று அவரிடம் உருக்கமாய் கேட்கிறோமோ, ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுங்கள். இதோ ஆண்டவர், இதோ இயேசு சாமி, இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை தொட வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். மகனே, மகளே, இந்த நாள் உன்னுடையது, இது உன்னுடைய ஆசீர்வாதம். அஞ்சாதே. இந்த உலகத்தை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, பயங்களை பார்த்து, தோல்விகளை பார்த்து, எதிரிகளை பார்த்து, நோய் நொடிகளை பார்த்து, வறுமையை பார்த்து, சமாதான இன்மையை பார்த்து அஞ்சாதே, அஞ்சாதே, அஞ்சாதே. இதோ நான் வந்துட்டேன், இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இதோ எனது வல்லமை, இதோ பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் உன்னை தொடுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. நான் உன்னை தேடி வந்துட்டேன், அஞ்சாதே. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அஞ்சாமல் இருப்பாயா? தைரியமாய் இருப்பாயா? இதோ நான், இதோ உன் இறைவன் தம்மை உடைத்து கொடுத்திருக்கிறார். நமக்காய் இயேசு தம்மை உடைத்து கொடுத்திருக்கிறார். அழைப்பு பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தவனை காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. தகுதியுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திருவிருந்திலே பங்கேற்கவும், மற்றவர்கள் உங்கள் இடங்களிலிருந்து அமைதியாய் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கவும். எனில் வாரும் என் இயேசுவே, இன்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி
கொடுத்தேன் உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தீரு காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் ஜெபம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போது எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கு ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமர்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயில் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டுகொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்திலே அஞ்சாமல் வாழ்க்கையை வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு